பில் கேட்ஸ் ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கார். அதுவும் ஏஐ பத்தி. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பபிள்ல இருக்குன்னு. ஆனா அவர் சொல்றதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை டெக் உலகத்துல ஒரு பெரிய புயலையே கிளப்பிருச்சு. ஏஐ நிஜமாவே ஒரு பபிள்ல தான் இருக்கா? அப்படின்னா அது என்ன மாதிரியான பபிள்? வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இப்போ பபிள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கு மனசுல ஒரு பயம் வரும் இல்லையா? ஐயோ எல்லாம் போக போகுதான்னு. ஆனா ஒரு விஷயம், எல்லா பபிள்ஸும் ஒண்ணு கிடையாது. அப்போ பில்கேட்ஸ் சொல்ற இந்த ஏஐ பபிள் வெடிக்க போற பபிளா இல்ல நம்ம உலகத்தையே மாத்த போற பபிளா? வரலாற்றுல டியூலிப் மேனியான்னு ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? 1600கள்ல ஒரு சாதாரண டியூலிப் பூவுக்காக மக்கள் அவங்க சொத்தெல்லாம் இழந்தாங்க. அந்த மாதிரி இதுவும் எந்த ஒரு அடிப்படை வேல்யூவும் இல்லாத ஒரு வெத்து ஆரவாரம் தானா? இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இருக்கா? ஆனா பில் கேட்ஸ் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இல்ல அப்படிங்கறாரு. ஏஐய அந்த டியூலிப் மேனியா கூட கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஏஐயோட மதிப்பு வெறும் ஊகத்துல வரல, அதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான டெக்னாலஜி இருக்குங்கறாரு. சரி, அப்போ அவர் இதை எது கூட கம்பேர் பண்றாரு? அதுதாங்க இங்க இருக்கிற ட்விஸ்ட். இங்கதான் கேட்ஸ் ஒரு சூப்பரான கம்பேரிசன் கொண்டு வராரு. 2 விதமான பபிள்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஒன்னு வெறும் ஊகத்துல காத்துல கோட்டை கட்டினா மாதிரி, இன்னொன்னு உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன பபிள். ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே பேசின அந்த டூலிப் மேனியா, அது முழுக்க முழுக்க ஒரு சூதாட்டம் மாதிரி கடைசியில ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஆனா இன்னொரு பக்கம் 90ஸ்ல வந்த .com பபிளை எடுத்துக்கோங்க. ஆமா, நிறைய கம்பெனிங்க காணாம போச்சு, நிறைய பணம் போச்சு. ஆனா அந்த சாம்பல்ல இருந்து தான் இன்டர்நெட்டுங்கிற ஒரு மாபெரும் சக்தி உருவாச்சு. பில் கேட்ஸ் ஏஐய இந்த 2வது கேட்டகரியில தான் வைக்கிறாரு. அப்போ கேட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சிம்பிள். ஏஐ அப்படிங்கிறது இன்டர்நெட் மாதிரி தான். ஆரம்பத்துல நிறைய முதலீடு வரும், நிறைய குழப்பம் இருக்கும், நிறைய தோல்விகள் கூட இருக்கும். ஆனா கடைசியில அது நம்ம வாழ்க்கையையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு சக்தியா மாறும். வாங்க இந்த கம்பேரிசனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். 90ஸ்ல நடந்த அந்த .com பூம் ஞாபகம் இருக்கா? ஒரே ராத்திரியில கம்பெனி ஆரம்பிப்பாங்க, கோடிக்கணக்குல முதலீடு வரும். இப்போ ஏஐல நடக்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. அவன் பண்றான், நானும் பண்றேன்னு ஆயிரக்கணக்கான மீ2 கம்பெனிங்க முளைச்சிருக்கு இல்லையா? .com டைம்ல இதுதான் நடந்தது. நிறைய கம்பெனிங்க புதுசா எதையும் யோசிக்காம மத்தவங்கள காப்பி அடிச்சு ஆரம்பிச்சாங்க. கடைசியில காம்படிஷன்ல பின்தங்கி முதலீட்டாளர்களோட பணத்தை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. இப்போ ஏஐலயும் இதே கதை தான் நடக்குது. சரி, அப்போ இந்த ஏஐ கோல்ட் ரஷ்ல யாரு ஜெயிக்க போறா, யாரு காணாம போக போறா? இந்த பபிள் ஒரு கட்டத்துல செட்டில் ஆகும்போது என்ன நடக்கும்? வாங்க பார்க்கலாம். பில் கேட்ஸ் அத பத்தி ரொம்பவே ஓப்பனா சொல்றாரு. கண்டிப்பா இப்போ ஏஐல செய்யப்படுற முதலீடுகள்ல ஒரு பெரிய பகுதி வேஸ்டா தான் போகும்னு சொல்றாரு. கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதுதான் நிஜம். எதனால இந்த கம்பெனி இங்க ஃபெயில் ஆகும்னு கேட்ஸ் சில காரணங்களை சொல்றாரு. முதல்ல கையில இருக்கிற காசெல்லாம் சீக்கிரமா எரிச்சு தீத்துடுவாங்க. 2வது போட்டியில பின்தங்கிடுவாங்க. 3வது ரொம்ப முக்கியமா எந்த ஒரு புதுமையும் இல்லாம மத்தவங்கள மாதிரியே ஒரு மீ2 கம்பெனியா இருப்பாங்க. இது .com கிராஷோட ஒரு ரீப்ளே மாதிரி தெரியல? ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இங்க முடியல. .com பபிள் வெடிச்சது இன்டர்நெட்டோட முடிவா இருந்துச்சா? இல்லையே, அது ஒரு புது இன்னும் ஸ்ட்ராங்கான ஆரம்பமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் அந்த எல்லா தோல்விகளுக்கும் நஷ்டங்களுக்கும் நடுவுல .com காலம் நம்ம உலகத்தை மொத்தமா மாத்திடுச்சு. இன்டர்நெட் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. பில் கேட்ஸ் சொல்ல வர பாயிண்ட்டும் இதுதான். ஏஐயும் அதே மாதிரி ஒரு பெரிய ஆழமான மாற்றத்தை கொண்டு வருங்கிறது தான். சரி, அப்போ இந்த ஷார்ட் டேர்ம்ல நடக்கிற குழப்பத்தை எல்லாம் தாண்டி ஏஐயோட உண்மையான வேல்யூ என்ன? லாங் டேர்ம்ல இந்த டெக்னாலஜி நம்மள எப்படி பாதிக்கும்னு பில் கேட்ஸ் நினைக்கிறாரு. இப்போ பில் கேட்ஸ் சொல்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்னு எத்தனையோ டெக்னாலஜி புரட்சிகளை நேர்ல பார்த்த மனுஷன் அவரு. அப்படிப்பட்டவர் சொல்றாரு, ஏஐ தான் நான் என் வாழ்க்கையில பார்த்ததுலயே மிகப்பெரிய டெக்னாலஜி அப்படின்னு. இது சும்மா ஒரு பாராட்டு இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். இப்போதான் நமக்கு முழு படமும் புரியுது. ஆமா, நிறைய ஏஐ கம்பெனிங்க ஃபெயில் ஆகலாம், நிறைய பணம் வேஸ்ட் ஆகலாம். ஆனா ஓவராலா பார்த்தா ஏஐ உருவாக்க போற வேல்யூ இன்டர்நெட் உருவாக்கின வேல்யூவை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். நஷ்டங்கள் இருந்தாலும் கிடைக்க போற வெற்றி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கடைசியா ஒரு கேள்வி, இது உங்களுக்கும் எனக்கும் தான்.
.com பபிள் நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இன்டர்நெட்டை கொடுத்துச்சு. அப்போ இந்த ஏஐ பபிள் உடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்ம எதிர்காலத்துக்கு எதை விட்டுட்டு போகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.